தேனியில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஒன்றாக கலந்து கொண்டனர். அப்போது இருவரும் இணைந்து அதிமுகவை மீட்போம் என சூளுரைத்தனர். அமமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தேனியில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டனர். மேடையில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் போலி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று விமர்சித்தார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பழனிசாமி நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அனைவரும் டெபாசிட் இழப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து பேசிய டிடிவி தினகரன் மு.க. ஸ்டாலினுடன் எடப்பாடி பழனிசாமி மறைமுக கூட்டணி வைத்திருப்பதாக விமர்சித்தார். நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே தனி நீதிமன்றம் அமைத்து இந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் உள்ள தள்ளுவேன்னாரு. யாரை தள்ளிட்டாரு? சும்மா ஐவாஸ் பழனிசாமியோட மறைமுக கூட்டணி. அதனாலதான் அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கு பின்னணி சீட்டு போட்டிருக்காங்க. புரியுதா இல்லையா? வரும் தேர்தலில் திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என டிடிவி தினகரன் பேசினார். காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி பாஜகவில் இணைந்ததை வரவேற்று கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரசார் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிதான் இவை. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக மார்த்தாண்டத்தில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விஜயதரணியின் உருவப்படத்தை எரித்தும் இவர் உடனடியாக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். காங்கிரஸ் கட்சியில் உயர் பொறுப்பு கிடைக்காததால் மாற்றுக் கட்சிக்கு செல்வது வருத்தம் அளிப்பதாக எம்பி விஜய் வசந்த் தெரிவித்தார். விளவங்கோடு மக்கள் விஜயதரணி அவர்களை 3 முறை சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அவர்கள் அழகு பார்த்தவர்களுக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தது அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை மட்டுமில்லை, பெரிய ஒரு துரோகம் என்றும் நான் சொல்வேன். விஜயதரணிக்கு காங்கிரஸ் கட்சி உரிய முக்கியத்துவம் தராமல் இருந்திருந்தால் அவர் 3 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்க முடியாது என்றும் விஜய் வசந்த் கூறினார்.